வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியோட என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், ஒரு ஓரிரு மரத்தியாத்துக்கு முதல் மடுமாதா நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்துக்கு வருகிற இந்த காணொலி போட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து சென்ட் பீட்டர்ஸில் இருந்து மானிப்பை அந்தோனியார் ஆலயத்துக்கு செல்கின்ற காணொலியை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு சொன்னால், இப்போ எங்களோட ஆனக்கோட்டை வீதியால் அந்த மடுமாதா ஆனக்கோட்டை சந்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து அப்படியே மானிப்பை அந்தோனியார் ஆலயத்திற்கு வருகை இருக்கின்றார். அந்த காணொலியை தான் பார்க்க போகிறோம். இதில் பாடசாலை மாணவர்கள் கொடிகளை அசைத்து வரவேற்கின்ற காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது அன்னம்மாள் தேவாலயத்துக்கு அண்மித்து மாதா வந்து விட்டார். அதாவது சென்ட் ஆன்ஸ் பாடசாலைக்கு முன்னால் இப்போது நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டு கொடியசைத்து பெண்களால் வரவேற்கப்பட்டு சென்ட் ஆன்ஸ் பாடசாலை மாணவியரால் வரவேற்கப்பட்டு வருகின்றது. இதைத் தொடர்ந்து அன்னம்மாள் ஆலயத்தின் முன்னாக நிறைய மக்கள் கூடி வரவேற்பதை பார்க்கக்கூடியமாக இருக்குது. இங்கே என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், இதில் நிறைய பேர் நிறகுடங்களால் வரவேற்கிற நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்க, அன்னம்மாள் ஆலயத்துக்கு முன்னால் இந்த நிறைகுடத்தால் பெண்கள் கூடி வரவேற்கின்ற நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதை பாருங்க, என்ன மாதிரி வரவேற்கணும்னு சொல்லி சைவத்துக்கு மட்டுமான நிறைகுடம் என்று மட்டுமன்றி இது ஒரு பொதுவான தமிழர்களுக்கான ஒரு வரவேற்புக்கு முக்கியமானதானதாகத்தான் இந்த நிறைகுடம் இருக்கிறது என்பது இதில் பார்க்கக்கூடியமாக இருக்கிறது. நிறைகுடம் பூரண கும்பம் என்று சொல்லுகின்ற அந்த நிறைகுடத்திலே ஆராத்தி போல அதை அசைத்து மன்னர் மடுமாதாவை வரவேற்கின்றார்கள். அதாவது மடுமாதா மாதாவின் தாயின் ஆலயத்தின் முன்னால், அதாவது அன்னம்மாள் ஆலயம் என்று சொல்லப்படுகின்றது. மாதாவின் தாயாக குறிப்பிடப்படுகின்றது. அந்த அன்னம்மாள் ஆலயத்தின் முன்றலில் இந்த பெண்களால் நிறைகுடத்தினால் வரவேற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறாக பலதரப்பட்ட விதமான வரவேற்புகள் நடைபெறுகின்றன. நீங்கள் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்து எவ்வாறாக இந்த மன்னர் மடுமாதாவை வரவேற்கிறார்கள் மானிப்பாய் மக்கள் என்பதனை நீங்கள் கண்ணூடாக காண்பதற்காக இந்த காணொலியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நீங்கள் கடைசி வரை பாருங்கள் எப்படியாக இந்த வரவேற்புகள் நடைபெறுகின்றது. மக்கள் வெள்ளங்கள் பலதரப்பட்ட இடங்களிலிருந்து அந்தோனியாருக்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமன்றி சைவர்கள் செல்வது கூட பலமையாக இருக்கின்றது. அவ்வாறாக இன்று பின்னேரம் 3:30 மணி அளவு வரை மடுமாதா அந்தோனியார் ஆலயத்தில் இருப்பார். செல்ல விரும்புவர்கள் சென்று வழிபடலாம் என்பதனையும் கூறிக்கொண்டு இறுதி வரை காணொலியை கண்டுகளிக்கும் வண்ணம் கேட்டுக்கொள்கின்றோம். மடுமாதாவே ஜாதிகளின் அடைக்கலமே, நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம்.
உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா இறைவா அவனே இரக்கமாயிரம் புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியருள் சிறந்த கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித சிவமாலை கூடே அருளை தந்து கருணை மழை பொழிந்து வருகிற சிவமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நம்பி வந்தோர்க்கு என்றும் தப்பாது அடைக்கலம் அருளி வருகின்ற சிவமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சோதனையால் துன்பமடைந்தவர்களுக்கு தைரியம் தந்து புதுமை புரிகின்ற சிவமாலை மாதாவே செவிடருக்கு கேள்வியையும் ஊமைகளுக்கு நாவன்மையையும் குருடருக்கு கண் பார்வையையும் கொடுத்து புதுமை புரிகின்ற சிவமாலை மாதாவே வேண்டிக் கொள்ளும் தஞ்சமென்று ஓடி வருகின்ற அடியார்கள் மேலே பயமாயிருந்து வருகின்ற சிவமாலை மாதாவே வேண்டிக் கொள்ளும் சிம்மமாசலுகா செல்லியான சிவமாலை மாதாவே வேண்டிக் கொள்ளும் பரலோக பூலோகத்தியான சிவமாலை எங்களுக்கு மழை நிறைந்த பாக்கியமான சிவமாலை மாதாவே
அன்னையை வரவேற்று நாங்கள் திருப்புகழ் மாலை ஓடுவோம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் வந்து மன்றாடலாம். ஆகவே தயவு செய்து நடுவில் இருக்கின்றவர்கள் தயவு செய்து தயவு செய்து அமர்ந்திருந்தால் முயற்சி செய்து நாங்கள் விடுவோம். மன்றாட விடுவோம். தயவு செய்து அமர்ந்திருந்தால் நவாலி வெடிக்க போனால் கொஞ்சம் குறைவு அதை அவ்வளோ ஆக்கணும் தான் தெரியும். நல்ல ஆண்டவரே நிகழ்களை திறந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் ஆனந்தம் என்ற பாடலை நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருந்தது. நாங்கள் மடுமாதாவை அண்மை சென்று புகைப்படம் எடுப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு துல்லியமாக நான் கிட்ட போய் மடுமாதாவை எடுத்திருக்கின்றோம். இது எவ்வளவு மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் மடுமாதா அந்தோனியார் ஆலயத்துக்கு வருகை இருந்ததை நீங்கள் காண்பிருப்பீங்கள். நாங்கள் இப்போ காணொலியை முடிவுக்கு வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேண்ட் வாத்திய குழுவினர்கள் எல்லாம் முடிவடைந்து வெளியே செல்கின்றார்கள். இவ்வாறாக மக்கள் வெள்ளத்திலே மடுமாதா காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். இதை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இன்னொரு சுவாரஸ்யமான காணொலியில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.